அமலாக்கத்துறையின் கையில் அடுத்ததாக சிக்கும் உதயநிதி, பீதியில் கட்சி தலைமை. அதாவது இப்பொழுதே செந்தில் பாலாஜி மாட்டிட்டு பார்த்திங்கன்னா பெரும் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்குங்க திமுக ஆட்சி. இந்த டைமில் பார்த்திங்கன்னா சின்னவரும் மாட்டிக்க போகிறாருங்க. இதுதாங்க பிரச்சனையே திமுகவோட தலைமையே பார்த்திங்கன்னா கதி கலங்கிட்டு இருக்குங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமலாக்கத்துறையின் கையில் அடுத்ததாக சிக்கும் உதயநிதி, பீதியில் கட்சி தலைமை. செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை அடுத்த நடவடிக்கையால் தமிழகத்தில் பரபரப்பு என்ற பேச்சுக்கு பஞ்சமில்லாமல் உள்ளது. தினம்தோறும் இது ரீதியான வழக்குகள் மற்றும் தகவல்கள் ஊடகங்கள் வழியாக வந்த வன்மமாகத்தான் இருக்கிறது. செந்தில் பாலாஜியை போல அமலாக்கத்துறையின் அடுத்த குறி யார் என்று பெரும் சந்தேகம் எழுந்துள்ளது. அந்த வரிசையில் இரண்டாவதாக இருப்பது செந்தில் பாலாஜியின் தம்பிதான். அவருக்கு தான் தற்போது அமலாக்கத்துறையினர் நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியுள்ளனர். இவர்களை அடுத்து வேறு எந்த அமைச்சர்கள் இதில் சிக்கப் போகிறார்கள் என்ற பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கலாம் என அரசியல் சுற்று வட்டாரங்கள் பேசுகின்றனர். ஏனென்றால் சமீப காலத்தில் தான் உதயநிதி அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தையும் அமலாக்கத்துறையினர் கைப்பற்றினர். எனவே அடுத்ததாக இவரை அமலாக்கத்துறையினர் டார்கெட் செய்துள்ளதாகவும் தொடர்ந்து இவரை கண்காணித்து வருவதாகவும் செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கின்றன. தகவல்கள் வந்துள்ளது. இதிலிருந்தே விடுபட தற்போதையிலிருந்தே உதயநிதி மற்றும் ஸ்டாலின் இருவரும் அதற்கான பணிகளை செய்து வருவதாக கூறுகின்றனர். செந்தில் பாலாஜியை தூக்கியாச்சு, விசாரணை நடத்திட்டு வராங்க. இருந்தாலும் அவர் ஒத்துழைப்புகளை எதுவும் கொடுக்கல. இருந்தாலும் அடுத்த டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தா அவங்களோட தம்பிக்கு பார்த்திங்கன்னா சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க. அமலாக்கத்துறையிலேருந்து நேரில் ஆஜராகணும் அப்படின்ட்டு. அவர் ஒன்றும் ஆஜர் ஆகலை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திமுக கட்சியிலேருந்து வேறு யாராவது நோட் பண்ணுறாங்களா அப்படின்னா பிடிஆர் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம உதயநிதி அந்த 30 அந்த கோடி அந்த வழக்கு அந்த ரெக்கார்ட் காலில் ஆன மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து அவரை பார்த்திங்கன்னா தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதை நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டாலினும் உதயநிதி இது நடக்காத வண்ணங்கள் பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் செஞ்சுட்டு வராங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.